3 இருக்குல்ல. 3 சான்ஸ் இருக்கா? ரொம்ப மொக்கையால குத்தி நான் பண்ண வந்தேன். ஆஹா. ஓகே. இப்போ இது என்னது? இது வந்து ஸ்கொயர். ஈவனான வச்சுக்கோடா. ம். இந்த 3 ஸ்டிக் யூஸ் பண்ணனும். ம். 3 ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணனும். ஆனா வந்து ஈவனா 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணனும். ஈவனா 2 இத ஸ்ப்ளிட் பண்ணனும். ஆனா 3 ஸ்டிக் யூஸ் பண்ணனும். அது 2 இல்லாட்டி 2 ஸ்கொயர் வரணுமா? ஸ்கொயர் கிடையாது. இது 2 சைடும் இந்த ஸ்டிக் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உடைக்க கூடாது. உடைக்க கூடாது. அந்த 3 ஸ்டிக்கை வச்சு இந்த ஸ்கொயரை ஈவனா 2 பக்கமும் ஈவனா ஒரே மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அதான் சேலஞ்ச். இது வந்து பாக்ஸுக்குள்ளே தான் பண்ணணும். இது எடுக்க கூடாதா? இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுக்காம கண்டிப்பா பண்ண முடியும். 3 ஸ்டிக் வச்சு 2 சைடு ஈவனான ஸ்பேஸா இருக்கும். இப்போ எப்படி 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி உள்ள 3 ஸ்டிக் வச்சு ஆனா 2 பிளேஸ் தான் ஈவனா வர முடியும். டைம் ஸ்டார்ட். 3 ஸ்டிக்கும் வச்சிட்டீங்கன்னா அது ஒரு அட்டம். அதுக்கு எல்லாம் மாற்ற முடியாது. 3 ஸ்டிக்கும் ஒரு இடத்துல வச்சாலே அது ஃபுல் அட்டம் தான். சரியா? டைம் ஸ்டார்ட். ஓ 3 ஸ்டிக் வச்சு பண்ண முடியுமா? டிக்டாக் டிக்டாக் டிக்டாக். இதுக்குள்ள இருக்கணும் அவ்வளவுதானே? பாக்ஸ்ல இருக்கணும். ஏன் இருக்கணும்? ஆனா ஈவனா இருக்கும். அதாவது சொல்லிட்டேன். அதே மாதிரி பண்ண வைக்கணும். அப்போ ஒரு அட்டம் ஓவர். இது சேம் இருக்கு. வேற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்கணுமா? நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம் இதுவும் ஒரே ஷேப். இதுவும் வேற ஷேப். இது தெரியுமான்னு தெரியல. திங்க் திங்க். டைம்ஸ் கோயிங். இதே நடக்கக்கூடாதுங்கிற இந்த பாக்ஸ் நடக்கவே கூடாது. உள்ள இருக்க மியூசிக் வச்சு கண்டிப்பா அதை வந்து பண்ண முடியும். ஷேப் தான் பண்ணணும். இந்த பாக்ஸ் 2 கிளிக் பண்ணணும். 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். ஷேப் உள்ள ஷேப் கிடையாது. ஓ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நான் கரெக்டா சொல்லிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் கொடுங்கப்பா. என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீ பண்ணியா 2 ஷேப் ஒரே மாதிரி இன்னொரு ஷேப் வரல. நான் என்ன சொன்னேன்? 2 ஷேப் தான் வரணும். இந்த 3 ஸ்டிக் யூஸ் பண்ணி 2 சைடு தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் பண்ணதுல 3 சைடு வந்து இதுங்கள நான் கண்டிப்பா பண்ண முடியும்.